வாங்க நண்பர்களே, உங்கள் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சில டிப்ஸ் இந்த ஸ்டோரி மூலமா பார்க்கலாம். ஸ்டோரியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு முகத்தில் பார்க்கிற சிரிப்பை வச்சு அவங்க நல்லவங்கன்னு நம்பலாமா இல்லையா? உலகத்துல எத்தனையோ பேரை நம்ம சந்திக்கிறோம். சிலர் நமக்கு உதவுவாங்க, சிலர் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்க. இதுல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்றது யாருன்னா, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அவங்ககிட்ட. அதுக்கு ஆப்போசிட்டா நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறவங்கள தான் கெட்டவங்கன்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரெண்டுத்துக்கான குவாலிட்டிஸ் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு கிராமத்தில் 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தன் பேர் கார்த்திக், ஒருத்தன் பேர் ராமு. கார்த்திக் எப்போதும் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அதில் சந்தோஷப்படுறவன். ரவி எப்போவுமே சுயநலத்தோடையே இருப்பான். அந்த கிராமத்துல ஒரு முதியவர் இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு மாயக்கிண்ணம் இருக்கு. அந்த மாயக்கிண்ணம் யார்கிட்ட இருக்கோ அது அவங்கள நல்லவங்களா இல்ல கெட்டவங்களான்னு காமிச்சு கொடுத்துரும். அந்த மாயக்கிண்ணத்தை நல்லவங்க சாப்பிடும்போது நிரம்பி வழிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே இது கெட்டவங்க சாப்பிட்டா அந்த கிண்ணம் காலியாயிரும். முதல்ல ரவி அந்த கிண்ணத்தை கையில எடுக்கிறான். அவன் கையில எடுத்ததுமே அந்த கிண்ணம் காலியாயிருச்சு. எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. கார்த்திக் அதே கிண்ணத்தை தான் கையில எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது அந்த கிண்ணம் நிறைஞ்சு ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஒரு உணவை அளிக்கும் விதமா இருந்தது. அந்த முதியவர் சொல்றாரு, நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்றது யாருன்னா, தன் வயிற்றுக்காக மட்டும் இல்லாம மற்றவங்களுக்காகவும் போராடுவது தான். கெட்டவங்கன்னு யாரை சொல்றோம் அப்படின்னா, அந்த சிரிப்பு முகத்துக்கு பின்னாடி ஒரு சுயநலத்தை மறைச்சு வச்சிருப்பாங்க. இப்போ அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கான குவாலிட்டிஸ் என்னென்னலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல உள்ள குவாலிட்டிஸ். முதலாவது, சுயநலம் இல்லாமல் உதவுவாங்க. இரண்டாவது, மற்றவங்கள அவமதிக்க மாட்டாங்க. மூணாவது, அடுத்தவர்களின் வெற்றியில் சந்தோஷம் அடைவாங்க. நாலாவது, எந்த ஒரு தவறு செஞ்சாலும் அதை ஒப்புக்கொள்வாங்க. நெகட்டிவ் வைப்ரேஷனில் உள்ளவங்களோட குவாலிட்டிஸ் எப்படி இருக்கும்னா, முதலாவது, அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி பார்ப்பாங்க. பொறாமையும் புறம் பேசுறதும் அதிகமாக இருக்கும். மூணாவது, சுயநலம் இல்லாமல் எந்த ஒரு செயலும் செய்ய மாட்டாங்க. நாலாவது, பொய்யும் குற்றம் சொல்றதும் அதிகமாகவே இருக்கும். இந்த குவாலிட்டிஸ்லாம் வச்சு யார் யார் எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் மனிதனின் முகத்தை பார்த்து மட்டுமே யார் எப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களோட செயலும் அவங்களோட மனமும் தான் ஒருவரை நல்லவங்களா கெட்டவங்களான்னு தீர்மானிக்குது. அதனால உலகத்தில் நல்லவங்களை தேடி அலையாமல் நீங்களே நல்லவங்களா இருங்க. ஏன்னா நல்லவங்க பக்கத்தில் இருக்கும் போது தான் இந்த உலகமே அழகாக மாறும்.